ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் நீங்க பார்த்துட்டு இருக்க டெக்கிஜாக் தமிழ். முத்துவேல் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு. என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, அமேசான் ஆப்ல எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மொபைல் வாங்குறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அமேசான்ல நீங்க என்ன மொபைல் நீங்க வாங்க போறீங்களோ அந்த மொபைலை சர்ச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் யுவர் ஓல்டு மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க என்ன மொபைலை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறீங்களோ அது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபோனோட ஐஎம்இ நம்பர்லாம் கொடுத்து என்டர் பண்ணீங்கன்னா அதோட வேல்யூவேஷன் வந்துடும். அதே வேல்யூவேஷனுக்கு கண்டிப்பாக போயிருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைமில் வந்து போயிடுது. நம்ம கரெக்டாக கொடுத்துருந்தோம் அப்படின்ற பட்சத்தில். அப்படியே சரி, அதை எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டெலிவரி ஏஜென்ட் வர்றதுக்கு முன்னாடி அவுட் ஃபார் டெலிவரி வந்துட்டோன்னே உடனே உங்கள் ஃபோனில் இருக்க டேட்டாவெல்லாம் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. பேக்கப் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அப்போவே கூட பிளே ஸ்டோரில் போயிட்டு ரேபிட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப் தான் இப்போதைக்கு நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அமேசானில் யூஸ் பண்ணாங்க. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிவரி ஏஜென்ட் வந்துட்டோன்னே டேரெக்டாக ஃபோனை கொடுத்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் போயிட்டு டிஸ்பிளே ஒர்க் ஆகுதா, அண்ட் தென் சார்ஜ் ஏறுதா, அதுக்கடுத்து வந்து ஸ்பீக்கர் எப்படி ஒர்க் ஆகுது, டார்ச் எப்படி ஒர்க் ஆகுது, பட்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவரே வந்து செக் பண்ணிடுவார். அவரே செக் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக அதில் எல்லாமே பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அமேசான் ஆப்பில் என்ன வேல்யூ காமிச்சோ அதே வேல்யூக்கு கண்டிப்பாக வந்து போகுது. நான் 2 வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எனக்கு அமேசானில் என்ன வேல்யூ காமிச்சோ அந்த ஆப்லேயும் வந்து அதே வேல்யூ தான் காமிச்சு. ஸோ எனக்கு அதே வேல்யூக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அதில் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை வாங்குறாங்க, ஃபோன் எக்ஸ்சேஞ்சில் வாங்குறாங்க, அது தப்பே இல்லை. ஆனால் ஃபோன் எக்ஸ்சேஞ்சில் வாங்கும்போது இந்த ஃபோனில் இருக்க டேட்டாவை பேக்கப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. தென் புது ஃபோன் வந்துட்டோன்னே டேரெக்டாக மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் போடுறதுக்கு முன்னாடி அந்த ஃபோனை பிரிங்க, நான் இதை எல்லாத்தையும் மாற்றிட்டு நான் வந்து இதை உங்களுக்கு ஃப்ளாஷ் பண்ணி கொடுத்துட்றேன், நீங்கள் அதுக்கடுத்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சில பேர் பண்ணுறாங்க. ஆனால் அதனாலேயே நிறைய டெலிவரி ஏஜென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹப்பில் வந்து எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ டைம் இருக்கு போல், இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே இத்தனை டெலிவரிஸ் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு போல். அதனால இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்குது. நீங்கள் ரெடியாக வச்சுருந்தீங்க அப்படின்னீங்கன்னா அது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும். இஃப் இன்கேஸ் நீங்கள் ரெடி இல்லாமல் டேரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் டைம் எடுக்கும் ப்ரோ அப்படின்ற மாதிரி அவர் எனக்கு வந்து கடைசி டெலிவரிக்கு முன்னாடி டெலிவரி அவர்கிட்ட அவர் ஃபஸ்ட்டு வந்தோடனே கேட்டார், ஃபோன் எல்லாமே பேக்கப் பண்ணி ரெடியாக வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டார். நான் பேக்கப் பண்ணி ரீசெட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னோடனே அவர் சொன்னார், ப்ரோ ரீசெட் பண்ணிட்டீங்க, ஓகே எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் ஏதோ ஒரு டம்மி மெயில் ஐடி கிரியேட் பண்ணி ஃபோனை இனிஷியலாக செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரோ. அந்த எக்ஸ்சேஞ்ச் போடக்கூடிய Pixel 3a தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். அந்த Pixel 3a வந்து இனிஷியலாக இது பண்ணி வச்சுட்டு ரேபிட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னும் ஒரு டெலிவரி தான் இருக்குது, அந்த டெலிவரியை கொடுத்துட்டு நான் இங்கே வந்து செக் பண்ணிவிட்டு ஃபோனை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறமா தான் தெரிஞ்சு அவர்கிட்ட கேட்கும்போது தான் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னார். ஏன் ப்ரோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொன்னபோது, இல்லை இந்த மாதிரி வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கடைசி டைமில் வந்து எக்ஸ்சேஞ்ச் போடுறாங்க, ஓகே அவங்கக்கிட்ட வேறு ஃபோன் இல்லை அப்படின்றனால நான் பழைய ஃபோன்லேருந்து புது ஃபோனுக்கு டேரெக்டாக அப்படியே வந்து காப்பி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கும். இஃப் இன்கேஸ் அது எனக்கு கடைசி டெலிவரியாக இருந்துச்சுன்னா நிறைய பார்ட்னர்ஸ் வந்து டெலிவரி ஏஜென்ட்ஸ் எல்லாருமே ஓகே சொல்லுவாங்க. இஃப் இன்கேஸ் அது வந்து அவங்களுக்கு முதல் டெலிவரியாக இருக்கலாம், 2வது டெலிவரியாக இருக்கலாம், அதுக்காக ஒரு அரை மணி நேரம் டைம் எடுக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அடுத்தடுத்த டெலிவரிலாம் லேட் ஆகும். ஸோ அதனால் நிறைய டெலிவரி ஏஜென்ட்ஸ் அந்த ஹப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எக்ஸ்சேஞ்ச்னா எடுக்க வேணாம், நம்ம வேற யாராவது எடுக்கிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன டேட்டை விட ஒரு நாள் கூட டிலேவாக கூட நிறைய பேருக்கு வந்து டெலிவரி ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருந்தாரு. எனக்கு கடைசி டெலிவரி அப்படின்றனால ஒரு இன்னொரு டெலிவரி கொடுத்துட்டு அப்புறமா எனக்கு வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அந்த ஆப்பில் என்ன வேல்யூ காமிச்சோ அதுக்கே அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாரு. இதே ஃப்ளிப்கார்ட் சைட் போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளிப்கார்ட்டில் இந்த பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே வர்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஏஜென்ட் கிடையாது, அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காகவே தனியாக பார்ட்னர்ஸ் இருக்காங்க போல், அவங்க தான் வராங்க, அவங்களே வந்து ஃபோனை எல்லாமே வந்து பண்ணிக்கிறாங்க. நம்ம ரீசெட் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களே டேரெக்டாக செட்டப் பண்ணி ஒரு ஆப்பை ஒரு மெயில் ஐடியை டம்மியாக கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஆப்பில் வர வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட்டில் வரதை விட கம்மியாக தான் வருது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிசிக்கலாக ரொம்ப செக் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு சின்ன மைனஸ் டாட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம கேஸ் போட்டிருக்கனால அந்த டாட்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு 500 ரூபாய் கம்மி பண்ணுறாங்க, 200 ரூபா 300 ரூபா அப்படின்ற மாதிரி கம்மி பண்ணி தான் எடுக்கிறாங்க. இது எனக்கு ஃப்ளிப்கார்ட்டில் நடந்தது. இதே அமேசானில் வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது பல டெலிவரி ஏஜென்ட், ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மினிமல் ஸ்க்ராச்சஸ் அதெல்லாம் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. மினிமல் ஸ்க்ராச்சஸ்னால் நான் சொல்கிறது ஸ்க்ராச் கூட கிடையாது, சின்ன டாட்ஸ் நம்ம கேஸ் போட்டிருக்கனால இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி சின்ன டாட்ஸை வந்து அவங்க வந்து அதெல்லாம் பார்க்குறது இல்லை. அந்த ஆப்பில் என்ன வேல்யூ காமிக்குதோ அதுக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நெகோசியேஷன் பெருசாக இல்லை. ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் பார்ட்னர், ஸோ அவங்க கிட்ட வந்து நம்ம நெகோஷியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன் ப்ரோ கம்மி பண்ணுறீங்க, இதெல்லாம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது அவங்க இன்னும்
கொஞ்சம் உத்து பார்க்குறாங்க. அவங்க அந்த அதே ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இதுக்கெலாம் போகிறதில்ல. ஒரு ஃபோன்னால வெயிட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆனால் கூட பரவாயில்லன்னு சொல்லி வெயிட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் எடுக்கிறாங்க ஃப்ளிப்கார்ட்டில். இங்கே வந்து டெலிவரி ஏஜென்ட் தான் கொடுக்குறனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் என்ன காமிக்குதோ அதுக்கு எடுக்கிறாங்க. ஸோ இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எதில் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஃப்ளிப்கார்ட்டா இல்லை அமேசானா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் தான் போட்டு ஃபோன் வாங்க போகிறீங்க, அந்த ஃபோனை நான் வேறு யாருக்கும் கொடுக்க போகிறதில்ல, என்னுடைய ஃபேமிலியிலேயும் யாருக்கும் வந்து இப்போதைக்கு ஃபோன் நீட் இல்லை, அந்த ஃபோன் வந்து வாங்கிய ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அமேசான் சைடில் எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாங்குறது பெட்டர் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. இல்லை நீங்கள் வாங்கியே ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் தான் ஆகுது அந்த ஃபோனை, அப்படி நான் அதை எக்ஸ்சேஞ்ச் போட்டு தான் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாங்காதீங்கன்னு சொல்லுவேன். அதுக்கு பதிலாக உங்களுடைய ஃபேமிலி சர்க்கிள்லையோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ அந்த ஃபோனை செல் பண்ணிவிட்டு எக்ஸ்சேஞ்ச் போடுறத விட நம்ம க்ளோஸ் சர்க்கிள், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லேயே யாருக்காவது வந்து செல் பண்ணுறோம், நம்ம ஃபேமிலியே அப்பா அம்மாவுக்கு அவங்களுக்கு மொபைல் இல்லை அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஓகே. இல்லை நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாருக்காவது வந்து விற்கிறோம், இல்லை ஆஃப்லைன் ஸ்டோரில் விற்றனா கூட எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ விட கண்டிப்பாக இங்கே அதிகமாக தான் கிடைக்கும். எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டும் சரி அமேசானும் சரி ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வேல்யூ எடுப்பாங்க. அதுலேயும் ஃப்ளிப்கார்ட் இருக்கானே அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் காமிக்கிறத விட இன்னும் கம்மியாக தான் அவங்க நார்மலாக எக்ஸ்சேஞ்ச் ஆப்பில் செக் பண்ணும்போது இருக்கும். அதுக்கும் கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வர டெலிவரி ஏஜென்ட்டு அவங்க அந்த எக்ஸ்க்ளூசிவ் பார்ட்னர்ஸ் இருக்காங்களே, எக்ஸ்சேஞ்ச் பார்ட்னர்ஸ், அவங்க வரும்போது அவங்க இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக சின்ன மினிமலான டாட்ஸ் எல்லாம் பார்த்து அதுக்கு காசை வந்து கம்மி பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் புது ஃபோனு வாங்கி 1 வருஷம் தான் ஆகுதுன்னா அதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணாதீங்க. அதை வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்லையோ இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ வந்து செல் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுதான் பெட்டர் வேல்யூ வந்து கிடைக்கும். உங்களுக்கு மேபி நான் சொல்கிறதுலேருந்து வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். எனக்கு வந்து உங்களுக்கு அமேசானில் ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், ஃப்ளிப்கார்ட்டில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும். டாடா பை பை. சொல்கிறது நான் நந்து.